இந்த மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026ல குரு வக்ர நிவர்த்தி. இவங்களுக்கு என்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 7க்குரியவர் 10க்குரியவர் இவ்வளவு நாள் வக்ரமா இருந்து தொழில சில தடைகள், கடன் பிரச்சனைகள், சமுதாயத்துல வாங்கக்கூடிய அந்த கடன், தீரா கடன், அந்த பிரச்சனை எல்லாமே கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. என்னதான் நம்ம பிளான் போட்டாலும் அது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்ப 7 10ன்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில் ஸ்தானமா இருக்கட்டும், ஒரு சமுதாயத்துக்குரிய ஸ்தானமா இருக்கட்டும், லக்னத்திலே உச்சமாகிறார். அப்போ புனர்பூசத்துல உச்சமாகும் போது நல்ல ஒரு பிளானிங், இவ்வளவு நாள் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே சூப்பரா பிளான் பண்ண போறீங்க. அப்போ உங்களுடைய இந்த பிளான் எல்லாமே அந்த குரு வழிகாட்டி அதே சமசப்தம பார்வையை அவரோட வீட்டை 7ஆம் வீட்டையே பார்க்கிறார். அப்போ நல்ல நல்ல ஒரு வாடிக்கையாளர்கள் உங்களுடைய கடைக்கு வர போறாங்க, நல்ல பார்ட்னர்ஸ் வர போறாங்க. தொழில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய, கரெக்டா பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. உடல்நல குறைவுகள் நிறைய இருந்திருக்கும், அது எல்லாமே சரியாக போகுது. உங்களோட பிளானிங் ரொம்ப நல்லா வரப்போகுது. ஸோ கண்டிப்பா குரு பகவானை கரெக்டா பிடிச்சிக்கோங்க. நம்மளுடைய சிரசின் மேல் அந்த குரு பகவான் நிவர்த்தியாகவும் நல்ல நல்ல யோசனைகள், கடவுள் வழிபாடு, இது எல்லாமே கொடுத்து உங்களோட காம்பேக்டா ரொம்ப அழகா உங்களை மேலே கொண்டுட்டு வர போறாரு. நம்மளோட மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு அருமையான காலகட்டம்.